வணக்கம் நரசிம்மன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷம். அமெரிக்க சுற்றுப்பயணம் எப்படி போயிட்டுருக்கீங்க? அமெரிக்க சுற்றுப்பயணம் இல்லை, இது ஊஸ்டன் சுற்றுப்பயணம் தான். அப்படிங்களா? டெக்சாஸ் சுற்றுப்பயணம். சரிங்க. எப்படி வேறு எந்த ஸ்டேட்டுக்கு நான் போகல, இந்த ஒரு ப்ராவின்ஸ் தான். சரிங்க. உங்களை பற்றி ஒரு சில பற்றி இன்டர்நெட்டில் படித்தேங்க. தட்ஸ் ஹவ் வி நவ் வி லிசன் டு யுவர் ஸ்பீச். நல்ல பேச்சாளர், பன்முகத்தன்மை இருக்கு, பல மொழியில் பேசுகிறீங்க. ஸோ ஹூ இஸ் நரசிம்மன்? இப்படி நீங்கள் தொழிலில் அரசியலில் வந்தீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாக. நரசிம்மன் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தவன் தான். ஒரு வில்லேஜில் பிறந்தவன், விவசாயம் பண்ணவன், வியாபாரம் பண்ணவன். ஆக மொத்தம் என்னுடைய வாழ்க்கை பள்ளி படிப்பெல்லாம் கிருஷ்ணகிரிக்கு அடுத்துள்ள ராயக்கோட்டை கிராமம். கிருஷ்ணகிரியில் 78ஆம் ஆண்டு ஒரு சீர்தொழிற்சாலையை தொடங்கினேன். அதுபோல் பல்வேறு தொழில்முறைகளை தொடங்கி வாழ்க்கையிலே அரசியலை சம்பாதிக்கக்கூடாது, வியாபாரத்திலும் தொழில்முறையும் சம்பாதிக்க வேண்டும், அரசியலை செலவு செய்வதற்கு தொழில்துறை வேண்டும், வருமானம் வேண்டும். ஆக இரண்டையும் ஒன்றாக இணைக்க முடியாது, தனித்தனியாகத்தான் செய்ய வேண்டும். ஆக இளம் வயதிலிருந்து காமராஜருடைய பற்றுதலுக்கு ஆளானேன். அதன் பிறகு மூப்பனாருடன் இருந்தேன். அதன் பிறகு சோனியா காந்தி, ராகுல் காந்தி என்றெல்லாம் இருந்து 2014 நான் பாரதிய ஜனதா இயக்கத்திலே ஐயா மோடி அவர்களை முன்னிலையில் இணைந்தேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு பிஜேபியிலே கிடைத்திருக்கிறது. 2014ஆம் ஆண்டு காங்கிரஸ் எனக்கு இடம் கொடுத்தும் கூட கிருஷ்ணகிரி தொகுதியிலே வேண்டாம் என்று சொல்லி ஐயா மோடியை பிஜேபியை நாடி வந்தேன். 10 ஆண்டு கால என்னுடைய உழைப்பிற்கு பாஜகவிலே இன்றைக்கு கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக நான் ஏற்கனவே போட்டியிட்டிருக்கிறேன். பாஜகவுடைய மாநில செய்தி தொடர்பாகவும் பணியாற்றிருக்கிறேன். தேசிய பொதுக்குழு உறுப்பினராகவும் இருக்கிறேன். இதையெல்லாம் தாண்டி தொழில்துறையிலே இந்தியன் சோலார் அசோசியேஷன், இந்தியாவினுடைய சூரிய மின்சக்தி குழுவினுடைய தலைவராக இருக்கின்றேன். அதுபோலவே எலக்ட்ரிக் வாகனத்தை பயன்படுத்தக்கூடிய லித்தியம் பேட்டரியை தயாரிக்கக்கூடிய அந்த பொறுப்பிலும் இருக்கின்றேன். இதெல்லாம் தொழில்துறையிலே நான் ஏற்கனவே எவ்ரிடே என்ன சொல்லணும்னா, எவ்ரிடே இஸ் எ லேர்னிங் கர்வ் இன் மை லைஃப். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒன்று புதியதாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உலகத்திலே கடவுள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைப்பவன் தான். அதுபோலவே அரசியலில் நியாயமாக இருக்க வேண்டும், ஊழல் இருக்கக்கூடாது, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், ஏழைகளுடைய தொடர்பு அதிகமாக வைத்துக்கொண்டு அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்பதற்காக நான் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்தவன். இந்த முறையும் அதற்காக தான் போட்டியிட்டிருக்கின்றேன். இந்த முறை ஐயா மோடியினுடைய ஆசீர்வாதத்துடன், ஐயா அண்ணாமலையுடைய ஆசீர்வாதத்துடன் தமிழக கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் நான் பாராளுமன்றத்துக்கு போட்டியிட்டிருக்கிறேன். நிச்சயமாக நாங்கள் ஜெயிக்கப் போகிறோம். இது ஜூன் 4ஆம் தேதி நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அரசியலும் தொழிலும் ஒன்றாக எப்படி என்று பார்த்தால் இரண்டும் 2 கண்கள் எனக்கு. அரசியலும் முன்னேற வேண்டும், தொழிலும் முன்னேற வேண்டும், பல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உண்டாக்கி கொடுக்க வேண்டும், நல்ல நிறுவனங்களை கையில் எடுத்து அதில் நாம் பல புரட்சிகளையும் மாற்றங்களையும் செய்ய வேண்டும். அதுபோலத்தான் தொழில்நுட்பம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்பது இன்றைக்கு மிக இன்றியமையாக தேவை. விவசாயத்துடன் விஞ்ஞானத்தை இணைத்து விவசாயம் வளர்க்கப்பட வேண்டும் என்பதிலே நான் குறிக்கோளாக இருப்பேன். ஏனென்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஏழை விவசாய மக்களுக்கு விஞ்ஞானத்தினுடைய அருமை அதிகமாக தெரியவில்லை. ஐயா மோடி அவருடைய ஆட்சி வந்துவிட்ட பிறகுதான் விவசாயத்திலே விஞ்ஞானத்தை புகுத்தி நல்ல ஏற்பாடுகளை செய்து அவருடைய வருமானத்தை பெருக்க வேண்டும், அவருடைய இன்றைக்கு விளைச்சலை பெருக்க வேண்டும், விளைபொருளுக்கு நல்லதொரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்ற பல முனையிலே அதற்காக ஏற்பாடுகள் செய்திடப்பட்டிருக்கிறது. அதுபோலவே தொழில்துறையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா விதமான தொழில்களையும் இன்றைக்கு இந்தியாவில் மிக வேகமாக வல்லரசு நாடுகளை தாண்டக்கூடிய அளவுக்கு முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஆக இங்கே அரசியலும் தொழிலும் இரண்டும் சேர்த்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன். அது மக்களும் என்னுடைய நண்பர்களும் எனக்கு கொடுத்திருக்கின்ற ஆதரவு என்பதை நான் மறக்க மாட்டேன். நல்லா சொன்னீங்க. அரசியல், தொழில், குடும்பம் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? அரசியல் கிருஷ்ணகிரிலேருந்து பண்ணுவேன், தமிழ்நாட்டிலேருந்து பண்ணுவேன். தமிழ்நாட்டு மக்களுக்காக, என்னுடைய தொகுதி மக்களுக்காக என்றைக்கும் நான் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறேன், இருந்திருக்கிறேன், இருக்கப் போகிறேன். அதற்காக அரசியல் செய்வது தமிழ்நாட்டிலே. ஆனால் அரசியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே உட்காந்துட்டு தொழில் செய்ய முடியாது. நமக்குன்னு தொழில் செய்யணுன்னா அதுக்கு ஒரு அமைதியான இடம் வேண்டும். என்னுடைய தாய் பெங்களூரை சேர்ந்தவர், என்னுடைய மகள்கள் 2 பேரும் பெங்களூரில் படித்து அங்கே தான் இருக்காங்க. தே ஸ்டடிட், தே brought up, studied and they got married and all settled there. அவர்களுக்காக அவர்களுக்கு எல்லாம் ஹாஸ்டல் வேணான்னு சொல்லி ஏதோ போய் நம்ம கூட இருந்து சப்போர்ட் செய்யணும் போய் ஒவ்வொரு தொழிலும் ஆரம்பித்தோம்.
இன்றைக்கி பல நிறுவனங்களை நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஆக குடும்பத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்பதில் குறிக்கோளாக இருக்கிறேன். என்னுடைய குடும்பத்திலேருந்து யாரும் அரசியல்வாதி இல்லை. ஆனால் என்னுடைய குடும்பத்திலிருந்து அத்தனை பேரும் தொழில் நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மனைவி கிருஷ்ணகிரியிலே தொழிற்சாலை நடத்துகிறார். என்னுடைய 2 மகள்களும் என்னுடைய மருமகன்கள் அத்தனை பேரும் என்னுடைய அலுவலகத்திலே பணிபுரிந்து எல்லா நிறுவனங்களையும் பார்த்து கொள்கிறார்கள். ஆக இரண்டும் ஒரு இடத்துல இருந்து செய்ய முடியாது என்பதற்காகத்தான் இந்த காரியத்தை நாங்கள் கிருஷ்ணகிரி பெங்களூர் என்பது ஓசூரிலிருந்து 30 நிமிடம் எனக்கு பெங்களூர் அலுவலகத்தை புறப்பட்டால் என்னுடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு 30 நிமிடத்தில் வந்து விடலாம். ஆக பெரிய வித்தியாசமாக தூரமாக கிடையாது. ஆகத்தான் இதை தேர்ந்தெடுத்து இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பொதுவான கேள்வி, உங்கள் தனிப்பட்ட பர்சனலான கேள்வி அப்படிங்கிறத விட அரசியலில் பார்த்திங்கன்னா நிறைய தொழில் சார்ந்து இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறாங்க. அரசியல் அவங்க ஈடுபடக்கூடிய காரணம் வந்து பொதுமக்கள் மேல் இருக்கிற பொது சேவையில் இருக்கிற அக்கறையா, இல்லை ஒரு அரசியலை வந்து ஒரு மீன்ஸ் ஒரு 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 வழியாக தொழில் விருத்திக்கு சாதகமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி. தவறு. அது என்னன்னு சொன்னீங்கன்னா, தொழில்துறையில் இருப்பவர்கள் அரசியல் செய்வது வரவேற்கத்தக்கது. ஆனால் அரசியலையே தொழிலாக வைத்தவர்கள் இருக்கக்கூடாது. ஏழை மக்களை ஏமாற்றக்கூடாது, வரிப்பணத்தை சுரட்டக்கூடாது, ஊழல் செய்யக்கூடாது, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என நினைப்பதிலே ஒரு பகுதி இருக்கிறது. ஆனால் ஊழல் தான் செய்து அரசியல் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று ஒரு பகுதி இருக்கிறது. இதிலே நாங்கள் மாறுபட்ட கருத்துடையவர்கள். அதற்காகத்தான் ஐயா மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். 10 ஆண்டு காலத்திலே அரசியலிலே இந்த அமைச்சர்கள் மீது எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை. அது மட்டுமல்ல, எங்களை போன்றவர்கள் எல்லாம் நான் ஏற்கனவே சொன்னதை போல் அரசியல் செய்வதற்கு பணம் தேவை. அது எங்கேருந்து வரணும்? நம்ம வந்து கொள்ளாடிக்கூடாது, ஊழல் செய்யக்கூடாது. அப்போ வந்து தொழில் செய்யணும், குடும்பத்தை காப்பாற்றணும், தொழிலை சம்பாதிக்கக்கூடிய அதிகமான முதலீடு பணத்தை எடுத்துகிட்டு போய் அரசியலில் மக்களுக்காக செலவு செய்யணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 10,000 பேருக்கு நாங்கள் வந்து ஃப்ரீயாக ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறோம். சுயதி குழுக்களில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நாங்கள் ப்ரீமியம் கட்டி அவங்கள வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா கிராமப்புறத்தில் வயல்லையோ வேறு இடங்களில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு, இல்லை கிராமப்புறத்தில் 100 நாள் திட்டத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்மணிக்கு ஒரு பாதுகாப்பு, சுகாதார பாதுகாப்பு வேண்டும். அப்படி என்று அவர்களுக்காக இந்த போன்ற பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். வேலைவாய்ப்பு முகாமை நடத்துகின்றோம். சிறு குறு தொழிலுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் செய்வதற்கு வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில் நமக்கு ஒரு வருமானம் இருக்க வேண்டும். அந்த வருமானத்தினுடைய ஒரு பகுதியை வைத்து அரசியல் செய்ய வேண்டும். ஆனால் பல பேர் அரசியலில் சம்பாரித்து பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறாங்க. அது கூடாது. அப்போ தவறான காரணம் என்ன ஆகும்னா, அரசியலில் சம்பாதிக்க போதே ஊழல் பண்ணுறாங்க, ஊழல் பண்ண மாட்டிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நடைமுறைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். நம்முடைய நாட்டில் ஊழல் இல்லாத அரசியல்வாதிகள் வர வேண்டும் என்பதிலே எனக்கும் ஐயா மோடி அவர்களுக்கும் ஐயா அண்ணாமலை அவர்களுக்கும் மிக மிக வேகமான கருத்தாக மக்கள் மத்தியில் இதைத்தான் வைத்து நாங்கள் செயல்படுகிறோம். அருமையான கருத்து. பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மக்கள், இளைஞர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் பொதுவான பேச்சு அப்படின்னா, எல்லா எலெக்ஷன்லையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் எல்லா தொகுதியிலையும் வந்து பணம் கொடுக்குறாங்க. அப்போ பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிக்க விரும்புவர்கள் உண்மையிலேயே மக்கள் மீது இருக்கிற ஆர்வத்தினால் செய்கிறாங்களா, இல்லை சொந்த பணத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்து ஓட்டு வாங்கி அதன் மூலம் தான் மேலும் ஊழல் செய்வதற்கு வழிவகை ஏற்படுத்துறதுக்காக செய்கிறாங்களா? நல்ல கேள்வி. இதுதான். இது என்னென்னா, முதல்ல நம்ம நாட்டில் ஓட்டு காசு கொடுக்கக்கூடாது, காசு வாங்கக்கூடாது. அண்ணாமலை தலைவர் என்ன சொல்கிறாரு, ஒரு இடத்துல கூட ஓட்டு காசு கொடுக்காதீங்கன்ற. இப்போ நாங்களாம் ஓட்டுக்கு எந்த காசும் கொடுக்கல. எங்களை பார்த்து இன்றைக்கி என் தொகுதியில் இருந்த பல அரசியல் கட்சிகளும் காசு கொடுக்கல. ஆக மக்களை நாம் ஊழலுக்கு தயார்படுத்துவதுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஓட்டு காசு கொடுத்து ஓட்டை ஏமாற்றி வாங்கி அப்புறம் அதை எப்படி சம்பாதிக்கிறது? பல கோடி மக்களுக்கு 500, 1000 ஓட்டுக்குன்னு கொடுத்துட்டு அப்புறம் சும்மா இருக்க முடியல. அப்புறம் காசு சம்பாதிக்க தூண்டும்ல. அப்போ மக்களுடைய வரிப்பணத்தை ஏமாற்றணும், மக்கள் கொடுக்குற திட்டங்களில் கமிஷன் அடிக்கணும், அவங்கள ஏமாற்றணும். அந்த காரியங்கள் செய்யக்கூடாது. அக்காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஓட்டு போடுறது ஏழை மக்கள் தான் நிறைய பேர் ஓட்டு போடுறோம். அவங்களுடைய இயலாமை, பற்றாக்குறை, அவருடைய வாழ்வாதாரத்தில் இருக்கின்ற குறைகளையோ இல்லது அவருடைய ஏழ்மையை வைத்தோ அல்லது கல்லாமையை வைத்தோ சில அரசியல் கட்சிகள் நம்ம நாட்டில் ஓட்டு காசு கொடுத்து ஏமாத்துறாங்க. அதுபோலவே ஃபீபீஸ் இலவசங்களை கொடுத்து ஏமாத்துறாங்க. இது ரெண்டையுமே நாங்கள் இருக்கிறோம். மூன்றாவதாக அரசியலில் குடும்ப வாரிசுகளை இருக்கின்றோம். இதெல்லாம் பிஜேபி அடிப்படையிலே கொள்கைகளாக வைத்தால் செயல்படுகிறோம். அரசியலில் ஓட்டு
ஓட்டுக்கு காசு கொடுப்பது தவறு, வாங்குவது அதை விட மிகப்பெரிய தவறு. இதையெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாட்டிலே நம்முடைய ஏழை மக்களுடைய வருமானம் உயர்த்தப்பட வேண்டும், கல்லாமை நீக்கப்பட வேண்டும். அருமையான கருத்துங்க. இது எல்லாரும் முன்வைக்கிற கருத்து. எல்லா கட்சியினரும் வந்து பொது மேடையில் இது எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் செயல்பாட்டில் வந்து நடைமுறையில் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அட்லீஸ்ட் அஸ் ஒரு ஓடராக ஒரு பொதுமக்களுக்கு இருக்கிற பொதுவான கேள்வி என்னென்னா, இந்த எலெக்ஷனில் எல்லாருக்கும் பணம் கொடுக்கறதுல 2 பிரச்சனை, அட்லீஸ்ட் பர்சனலாக எப்படி பார்க்குறோம், ரெண்டு பிரச்சனை பார்க்குறோம். ஒன்று வந்து பணம் கொடுத்து அரசியலுக்கு வர நினைப்பவர்கள் வந்து நேர்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நிச்சயமாக அந்த பணத்தை வந்து ஒரு முதலீடாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தொழிலாக தான் பார்த்து வர்றாங்க. அப்போ சட்ட முறைகேடாக மக்களுக்கு செல்ல வேண்டிய பணத்தை எடுத்து முறைகேடாக செயல்பட வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இதனால் நல்லவர்கள் அரசியலுக்கு வர நினைப்பவர்கள் வந்து அவங்க வர முடியாமையும் போகுது. அதுவும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது. இப்போ இதையெல்லாம் இந்த சட்ட விரோதமான சட்டத்துக்கு முரணாக பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறது, மக்களுடைய ஏழ்மையில் இருக்கிறாங்க வாங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து இட்ஸ் தேர் ஜாப். அவங்க வந்து இதை நிறுத்தணும். ஆனால் இது ஓப்பனில் இது லைக் டே ராபரி மாதிரி எல்லாருக்கும் தெரியுது, எல்லாரும் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் ஊர் மக்கள், அதாவது தொகுதிக்கு அப்பாட்டு இருக்கிறவங்க, ஓட்டு போடுற வயசு கம்மியாக இருக்கிறவங்க, குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் தெரியுது பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் எலெக்ஷன் கமிஷனால் இது வந்து நிறுத்த முடியல? அவங்களுக்கு அதிகாரம் இல்லையா? இல்லை அதில் அவங்க what do you think எலெக்ஷன் கமிஷன் இஸ் எ குட் ஆர்கனைசேஷன். அவங்களுக்கு என்ன மேன் பவர் இருக்குது? ஒரு அரசியல்வாதிக்கு எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது, எத்தனை லட்சக்கணக்கான தொண்டா இருக்கான், அவங்களாம் போய் எப்படி இந்த எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம். நாம் திருந்தணும். முதல்ல அந்த அரசியல்வாதி, நான் மக்களுக்கெல்லாம் தான் சொன்னேன், 500க்கும் 1000க்கும் ஆசைப்பட்டீங்கன்னா 5 வருஷம் அடிமை ஆயிடுறீங்க. உங்களுக்கு கொடுத்த பணத்தை அவன் வேறு வழியில் எடுக்க பார்ப்பான், ஊழல் பண்ணுவான். அதுக்கு நீங்கள் ஏமாற போகிறீங்க. உங்கள் ஊருக்கு திட்டங்கள் வராது, வந்தாலும் சரியாக செயல்படுத்த முடியாது. இது மிகப்பெரிய தவறான காரியம். இன்னும் நீங்கள் கேட்டீங்க என்னன்னு சொன்னால், நல்லவர்கள் அரசியலில் வர்றது தயங்குறாங்க. இது உண்மைதான். இப்போ இந்த பர்சன்டேஜில் வருவாங்க. இந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, அரசியல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் நிறைய பேர் பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்கள். இப்போ என்ன எடுத்துக்கோங்க, 1983 இன்றைக்கி 2023 முடிஞ்சு இப்போ 24, இத்தனை ஆண்டுகள் என்னுடைய தொகுதியில் இருந்த பதவியில் இல்லாத அல்லது பதவியில் இருந்துட்டு போன பல அரசியல்வாதிகளும் என்னையும் ஒரு சர்வே எடுத்தாங்க. அந்த சர்வேயில் ஒரு தவறும் செய்யாத, ஒரு குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத ஒரு அரசியல்வாதி நான் தான் என்பதை அந்த சர்வே நிரூபித்து விட்டது. அப்போ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மக்களோட நம்ம தொடர்பு வச்சுக்கணும், நம்ம தவறு செய்யக்கூடாது, தவறு செய்யணும்னா திருத்தணும், மக்கள் மூலியமாக அவர்கள் அடையாளம் காணப்பட வேண்டும். இப்போ இன்னொன்று சொல்கிறீங்க எனக்கு, இப்போது ஓட்டு போடுற அன்னைக்கு நிறைய பேர் ஐடி செக்டரில் இருக்க ஓட்டு போடுறதில்ல, செல்வந்தர்கள் ஓட்டு போடுறதில்ல, ரொம்ப படித்தவர்களாக அந்த என்னப்பா ஓட்டு போட்டு என்னப்பா ஆகும், இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை நீக்கப்பட வேண்டும். அதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் நிறைய அவேர்னஸ் கொடுத்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எப்போவுமே இல்லை, இப்போ இந்த தடவை தான் நிறைய டிவியில் எல்லா சேனல்லையும் விளங்க கொடுத்து ஓட்டினுடைய உரிமை எவ்வளோ இருக்குது, அதுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குன்றதை எலெக்ஷன் கமிஷன் நேரடியாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துச்சு, வாகனங்கள்லாம் வச்சு சேர்த்துச்சு. அப்படியும் கூட பல பேர் அவர்கள் இருக்கின்ற உரிமையினுடைய என்ன அதனுடைய மரியாதைன்றது தெரியாமல் ஓட்டு போடாமல் போய் விடுகிறார்கள். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நல்லவர்கள் எல்லாம் நல்ல ஒரு உள்ளம் படைத்தவர்கள், திறமைப்படுத்தலாம் அரசியலுக்கு வரலன்னா அந்த இடத்த யாரும் வந்து ஆக்குபை பண்ணிடுறோம். தவறானவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொன்னால், நல்லவர்களும் திறமைப்படுத்தவர்களும் படித்தவர்களும் நிறைய பேர் அரசியலுக்கு வரணும். அந்த வராத போயினுடைய விளைவு வேறு யாரும் வந்து அந்த இடத்த பிடிச்சிக்கிறாங்க. அப்போ அதுக்கு காரணம் என்ன? இதை தடுக்கணும்னு சொன்னால் படித்தவர்களாக உங்களை மாதிரி இருக்கவங்களும் அரசியலுக்கு நிறைய வரணும், பங்கெடுத்துக்கணும். அதான் மோடி விரும்புகிறேன், அதான் நாங்களும் விரும்புகிறோம். படித்தவர்கள் வந்தால்தான் பாராளுமன்றத்திலே பல காரியங்களை செய்ய முடியும், பேச முடியும். If there is no education, there is no value for them in sitting in the parliament. This is the highest forum of the democratic system of India. அங்கே போய் இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது, ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னால் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. யூ ஹவ் டு லாபி, யூ ஹவ் டு ஒர்க் ஃபார் யுவர் ஓட்டர்ஸ். ஒரு தொகுதியில் ஆவரேஜாக எனக்கு வந்து 16 லட்சம் ஓட்டு இருக்குது, 20 லட்சம் ஓட்டு இருக்குது. அந்த 20 லட்சம் ஓட்டு 14 லட்சம் ஓட்டுக்கு யார் நாயகன்? 5 ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர். அந்த மக்களுக்குரிய பணிகளை செய்து கொடுக்க வேண்டும், மாநிலத்துக்கு வேண்டிய திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்த வேண்டும் சொன்னால் பாராளுமன்றத்தில் நாம் சரியாக பணியாற்ற வேண்டும். 0 ஹவர் ஒன்று இருக்கிறது, கொஷின் ஹவர் இருக்குது, இதெல்லாம் அதிகமாக பங்கெடுத்துக்கணும், பில்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்.
அவங்க ஒரு பெரிய லைப்ரரியே கொடுப்பாங்க நமக்கு டெல்லியில், அதெல்லாம் வாசிக்கணும். எல்லா மாநிலத்துடைய பட்ஜெட்டும் கொடுப்பாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லா கமிட்டிலையும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்போ தான் அந்த நாட்டுடைய நடப்பு என்ன, நாம் என்ன செய்யணும், மக்களுக்கு எதை செய்ய முடியுன்ற அப்படின்னு இருக்கணும்னா ஒரு நாலேஜபிளான பீப்புள், படித்தவர்கள் அந்த இடத்துக்கு வருவதை மிக அதிகமாக நாங்கள் விரும்புகிறோம், வர வேண்டும். படிக்காதவங்க அங்கே போய் ஒன்றும் செய்ய முடியாது. மிகப்பெரிய ஒரு தவறுதலான காரியமாக போய்விடும். லாங்குவேஜ், நாலேஜ், கேரக்டர், கான்டாக்டிங், ஆக்சசிபிலிட்டி, இது எல்லாமே இருக்கணும். இப்போ ஒரு மந்திரி அப்ரோச் பண்ணால் we have to take the appointment, you have to go and meet him. Right. You have to talk to them. This is my project for my constituency. I want to bring railway, I want to bring metro, I want to bring airport, I want to create industries, I want to create the jobs for my people, I want to see that the economical growth is taking place in my constituency. இதை போய் அடித்து டெல்லியில் பேசினா தான் பல காரியங்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ என் தொகுதியில் 96 நான் ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட் கொண்டு வந்தேன். ஜோலார்பேட்டை டு ஒசூர் வயா கிருஷ்ணகிரி. நாடாளுமன்றத்தில் எனக்கு முன்னாடி அதை யாரும் பேசல, நான் தான் கொண்டு வந்தேன். இப்போ எனக்கு அப்புறம் வந்து 4 MP அதை கோட்டை விட்டாங்க. இப்போ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அதை நான் சேங்ஷன் வாங்கியிருக்கேன். அதனுடைய பிரைம் மினிஸ்டரை பார்த்து, ரயில்வே மினிஸ்டரை 10-20 தடவை பார்த்து, அதிகாரிகள்லாம் பார்த்து, அந்த எஸ்டிமேட்லாம் போட்டு சர்வே எல்லாம் முடித்து இன்றைக்கி டிபிஆர்லாம் ரெடி. பாராளுமன்றம் கூடும்போது அதுக்கான முதலீடுகள் அறிவிக்கப்படும், அந்த காரியங்கள் செய்து முடிக்கப்படும். ஆக நாடாளுமன்றத்தில் பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லா வேலையும் செஞ்சாகணும். எல்லா வேலையும் செய்யணும்னா அதுக்கு ஒரு திறமை வேணும். நீங்கள் அது சொல்கிற கருத்து சரியான கருத்து தான். திறமையானவங்க, நல்லவங்க, நேர்மையானவங்க அரசியலுக்கு வரணும், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எண்ணம் இருக்கிறவங்க வரணும்னு சொல்கிறோம். நிறைய பேர் உள்பட்டு இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர்களும் கூட அரசியல்லாம் இங்கிருந்து போய் கூட அரசியல் சின்ன கட்சியில் ஆரம்பித்து பார்த்தாங்க. அவங்க அது பெருசாக அதில் பண்ண முடியல. பாருங்கள், ஆந்திர பிரதேச ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒருத்தர் பண்ணார். ரொம்ப நாளுக்கு முன்னாடி உதயமூர்த்தி மக்கள் சக்தி இயக்கம்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். அவர் பின்னாடி பல மக்கள் பின்னாடி வந்தாங்க. ஆனால் பெருமளவில் மக்கள் ஓரமானவங்களுடைய சப்போர்ட் இருந்தாலும் பெரிய இம்பேக்ட் அவங்களால கொடுக்க முடியல. அது ஏன்னு என்னோட கருத்து, நண்பர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவெளியில் இருக்கிற கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது காரணம் அரசியல் இருக்கிற கரப்ஷன். பணபலமும், ஆள் பலமும், கட்சி பலமும் இருக்குது. அவங்க பணத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுடைய அறியாமை இருக்குது. அறியாமையினால் அவங்க பணத்தை கொடுத்துட்டு அதனுடைய ஓட்டினுடைய உரிமையினுடைய பவர் என்னென்னு தெரியாமல் அதை ஓட்டு போட்டுடுறாங்க. அது மேலும் மேலும் பண வசதி இருக்கிறவங்களும் கொள்ளையடிப்பவர்களுக்கும் கொள்கை இல்லாதவங்களுக்கும் சாதகமாக அமையுது. அவங்கள எதிர்த்து போட்டி போட்டு எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு அந்த குரலை மேலே கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. பல பேர்னால முடியல. அதனால் இது அரசாங்க ரீதியா இல்லை அது உண்மையான நிலவரம் இல்லைங்களா? இல்லை, உங்கள் கருத்து கரெக்டு. ஆனால் நடைமுறையில் அதை செயல்படுத்த முடியாது. ஒரு ஜனநாயக நாட்டில் அரசியல் கட்சிகள் மூலமாக தான் நல்ல காரியங்களை செய்ய முடியும். தனிநபர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அவருக்கு முதல்ல மக்கள் அவங்கள ஏற்றுக்கணும். அவங்களோட செய்கிறதுக்கு, வேலை செய்கிறதுக்கோ, அவங்களுடைய கொள்கைகளை கொண்டு சேர்ப்பதற்கோ பல வசதிகள் தேவை, தொண்டர்களுடைய பலம் தேவை, மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு படிச்சுட்டு மட்டும் நான் அரசியலில் நல்ல காரியம் செய்கிறேன்னு சொல்லி விளம்பரம் பண்ணிட்டால் மக்கள் ஏற்றுக்கணும் வரதில்லை. ஜனநாயக நாட்டில் நீங்கள் இருக்கக்கூடிய நல்ல அரசியல் கட்சி யார், நல்ல அரசியல் தலைவர் யார், இவர் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிட்ருக்காரு, என்ன செஞ்சுருக்காருன்ற பார்த்து அந்த தலைவருடைய கட்சியிலோ அந்த இயக்கத்தில் சேர்ந்தால் உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய திறமைகள் அங்கே வெளிப்படுத்தி மக்களுக்கு நல்ல செய்ய முடியுமே தவிர, இந்த 140 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த ஜனநாயக நாட்டில் 7-8 கோடி வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு தனிநபர் பாப்புலாரிட்டி இல்லாமலோ, மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லாமலோ, அல்லது பல தொண்டருடைய பலம் இல்லாமலோ அரசியல் இயக்கத்தை நடத்த முடியாது. அதுக்கு தான் சொல்கிறோம், நல்லவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு வாங்க. தனியாக ஆரம்பித்து இப்போ சகாயம் ஐஏஎஸ் ஆரம்பித்தார், என்ன ஆச்சு? மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? ஏற்றுக்கல. அன்னைக்கு பேசலாம். ஆனால் பல்வேறு அரசியல் சக்தி என்பது வேறு, தனிநபருடைய கொள்கை என்பது வேறு. அந்த தனிநபருடைய கொள்கையை வச்சு அரசியல் பண்ணிடலன்னா அது நடக்காது. இதை யாரும் தடுக்கலை. அதாவது அவங்களுடைய சூழ்நிலை அவ்வளோதான். இன்றைக்கி அரசியலுக்கு ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், செலவு பண்ண வேண்டியது வரும். மக்களை சந்திக்கிறோம், அதுக்கு செலவு பண்ண வேண்டியது வரும். செலவு பண்ண வேண்டியதுன்னா நம்ம நடைமுறையில் கார் வச்சுட்டு போகணும், தொண்டர்களை கூப்பிட்டு போவோம், வருவோம், மக்களை சந்திக்கிறோம். மக்களை போய் பார்க்கும்போது வருடங்களில் ஊர்வலம் போய் பார்க்குறோம், எல்லா கிராமத்துலையும் போய் மக்களை பார்க்குறோம். இதுக்கு வந்து அடிப்படையில் தொண்டர் பலம் வேண்டும். தொண்டர் பலம் வேணும்னா அரசியல் இயக்கத்தில் தான் அதை செய்ய முடியும். தனிநபர் இயக்கத்தில் சாதிக்கவே முடியாது. எந்த ஜனநாயக நாட்டிலையும் சாதிக்க முடியாது. அது பல பேர் அந்த தவறு செஞ்சு அதோடு நிறுத்திடுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நல்லவர்கள்
இப்போ நல்ல தலைவர் ஐயா மோடி இருக்கார். இதுக்கு பல ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாருமே இந்த இயக்கத்துக்கு ஏன் வந்து சேர்றாங்க? நல்ல தலைவர், நாட்டுப்பற்று மிக்கவர், தேசபக்தி மிக்கவர், தெய்வபக்தி மிக்கவர், ஏழைகளுக்கு நல்லது செய்யணும்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்தியா கிடைச்சிக்கிற ஒரு மாபெரும் தலைவர், உலக நாடுகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர். அப்பேற்பட்ட தலைவர் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் படித்தவர்கள், திறமை மிக்கவர்களும் வந்து சேரணும். அப்போ தான் அந்த கட்சியில் இன்னும் பல நல்லா காரியங்கள் செய்ய முடியும். அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறை அமைச்சரானப்போ தான் வந்தே பாரத் வருது, புல்லட் ரயில் வருது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ரயில்வேவும் மாடர்னைஸ் ஆக போகுது. அப்போது படித்தவர்கள், அந்த மாதிரி அந்த மைண்ட் இருக்கிறவங்க எல்லாமே அரசியல் கட்சியில் நல்ல கட்சிக்கு வந்து சேரணும். அதுக்காக திமுக, அண்ணா திமுக போய் சேர்ந்தால் அவங்களுக்கு இருக்கிற அறிவே போயிடும். ஏன்னா அங்கே அறிவுப்படுத்தல் இருக்கவே முடியாது, அங்கே இல்லவும் இல்லை. அவங்க வந்து ஊழல் பண்ணுறவன், மக்களை ஏமாத்துறவன், மக்களுடைய வரி பணத்தை கொள்ளாடிக்கிறவன், இதுதான் வரலாறு. வாய்மையே வெல்லும் என்று சொல்வது திமுகவிற்கு அண்ணா திமுக எப்படின்னா வாயால் மையை வெல்வது, அதுதான் அவங்களுடைய கோட்பாடு. சரியாக சொல்கிறீங்க. இந்த பிரச்சனை திருப்பி முன்னாடி நான் சொல்ல வந்தேன் என்னென்னா, ஊழல் செய்யக்கூடிய கட்சிகள், ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் பல கட்சியில் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் மக்கள் ஓட்டு போட்டு அவரை பவர் திருப்பி கொண்டு வர்றாங்க. குடும்பத்திலிருந்து அவங்க மகங்கள் வர்றாங்க, பேரன்கள் வர்றாங்க. இது வரலாற்று ரீதி எல்லாருக்கும் தெரியும். ஊழல் செய்திருக்கிறாங்க. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய குடும்ப சொத்து எவ்வளவு இருந்தது, இப்போ எவ்வளவு இருக்குது, எவ்வளோ முன்னேறிருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் போகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அரசியல் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் அரசியல் மூலமாக ஒரு ஒரு விளம்பரம் தேடிக்கொண்டு அதன் மூலமாக ஒரு தொழில் அறிவுறுத்தியோ ஒரு முன்னேற்றம் வரணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. கவுன்சிலர்லேருந்து, பஞ்சாயத்து தலைவர்லேருந்து, எம்எல்ஏலேருந்து, எம்பியிலேருந்து எல்லாரும் அப்படி தான் பண்ணுறாங்க. அதற்காக சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுக்காக செலவு பண்ணுறாங்க. அப்படிங்கிற மக்கள் அது ஓட்டு வேறு போடுறாங்க. அங்கே தான் நான் சொன்னேன், கல்லாமையும் வறுமையும் ஒழிந்தால் ஒழிய இது மாதிரி சுயநல சக்திகள், குடும்ப அரசியல் பண்ணுறவங்க, ஊழல் அரசியல் பண்ணுறவனை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜனநாயக முறைப்படி மக்கள்கிட்ட ஒரு பிரச்சாரம் பண்ணலாம், அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். அவங்களுடைய ஒருவேளை அவங்க நாலேஜில் அது போய் படிக்கலைன்னு சொன்னால் அன்னைக்கு ஏமாறக்கூடிய ஏழை மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஊழல்கள்லாம் வந்துடும். ஆனால் இப்போ அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. இன்னைக்கு ஊழல் செய்யக்கூடிய கட்சிகள் மக்கள் அடையாளம் கண்டு விட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அண்ணாமலை தலைவர் அரசியலுக்கு வந்த அப்புறம் பிஜேபி தமிழ்நாட்டில் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். மற்ற திராவிட கட்சிகள்லாம் எப்படி குறைஞ்சி போச்சுன்னு பாருங்கள். ஒரு இளமையான தலைவர், படித்தவர், பண்பாளர், நல்லவர். அவர் வந்து போலீஸ் துறையை தாண்டி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணுன்றதுக்காக மோடியோடைய ஆதரவுடன் களமிறங்கி இன்றைக்கி ஒரு மந்திரி ஜெயிலில் இருக்கார், 10 மந்திரி பெயிலில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் பல பேர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு போடப்பட்டு விரைவில் சிபிஐ எல்லா இடி எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எல்லோரும் போய் கோர்ட்டில் நிற்கிறான், பெயில் கேட்குறான், அவன் மேலே ஊழல் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டாங்க, நிறைய பேர் பார்த்துட்டாங்க. இந்த தேர்தலில் மக்கள் இதற்கான மாற்றுதலை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் 4ஆம் தேதி பார்க்க தான் போகிறீங்க. இது வரைக்கும் அறியாமையை பயன்படுத்தி ஊழல் செய்த அரசியல் கட்சிகள் இனிமேல் அதை செய்ய முடியாத அளவிற்கு அண்ணாமலை தமிழ்நாட்டில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி விட்டார். பிஜேபி என்ற ஒரு இயக்கம் அண்ணாமலை என்ற தலைவர் மூலமாக தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் போயிடுச்சு. எல்லாருக்குமே தெரியும் இது ஊழல் செய்யாத கட்சி, நல்லவங்க இருக்கிற கட்சி, திறமையான இருக்கிற கட்சி, தலைவர் உலகத் தலைவர் ஐயா மோடி தலைமையில் இருக்கக்கூடிய கட்சின்னு. அதனால் 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து அவரை எதிர்க்கிற வேலையை பார்க்குறாங்க. அது நடக்காத காரியம். அப்போ என்ன காரணம்னா, இவங்கெல்லாம் ஊழல் செஞ்சவங்க. ஊழலை பிடிக்காத அண்ணாமலைக்கு இவங்க எதிராக தான் இருப்பாங்க. இது ஒரு போர். இந்த போரிலே சற்று தாமதமானாலும் ஜெயிக்கப் போவது அண்ணாமலை தான், ஜெயிக்கப் போவது பிஜேபி தான், ஜெயிக்கப் போவது ஊழலை எதிர்க்கின்ற கட்சி தான். இதுதான் இன்றைக்கி நிலவரம். இந்த ஊழல் ஒழிய வேணுங்கிறது யாருக்கும் இந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. ஊழல் செய்கிறவர்களுக்கு, ஆனால் ஊழல் செஞ்சுட்டு ஊழலை எதுக்குறேன்னு சொல்கிறது தப்பு இல்லையா? ஆமாம், ஊழலே செஞ்சிடுறது. அப்புறம் வந்து ஊழலை பற்றி எந்த ஒரு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், முதல்ல 3 படி போடுறேன்னு சொன்னாங்க, அப்புறம் 3 படி போட்டாங்க. சொன்னதெல்லாம் போய் செய்ய எல்லாமே தவறு செஞ்ச கட்சிகள்லாம் இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்குது. பல தவறுகளை தொடர்ந்து செய்தவர்கள், படித்தவர்களை வைத்துக்கொண்டு தவறு செய்து, படித்தவர்களை வைத்து அதிகாரிகளே வைத்து லஞ்சம் வாங்குவது, இதெல்லாம் மிக தவறான உதாரணம். இதெல்லாம் இனிமேல் நடக்கக்கூடாது. அதற்காகத்தான் மக்கள் எல்லோரும் பிஜேபி ஆதரிக்கணும்னு கேட்குறோம். இப்போ பொதுவாக பொது வெளியில் இப்போ செய்தித்தாள் படிக்கிறப்போ மக்களுடைய பல இடங்களில் வந்து மக்களுடைய கருத்துக்களை பார்க்குறப்போ ஊழல் நடக்குது, அரசியல்வாதிகள் தெரிஞ்சு ஊழல் செய்கிறாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்சு ஓட்டு போடுறாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மக்கள் அறியாமையினால் திருப்பி இவங்க ஓட்டு போடுறாங்கிறதும் தெரிஞ்சது தான். மக்கள் விழிப்புணர்வு பெற்று அவங்க ஓட்டு போட்டு அரசியல் இருக்கக்கூடிய சீரழிவுகளை சரி செய்கிறதுங்கிறது ஒரு கருத்தாக இருந்தாலும், சட்ட ரீதியாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கோர்ட்
police department, anti-corruption wing, election commission, why they are not strong? ஊழல் செய்கிறவர்கள் ஏன் உடனடியாக தண்டனை கொடுக்க முடியவில்லை அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன் பயப்படாமல் அரசியல்வாதிகள் ஊழல் செய்கிறாங்க? அது காரணம் நம்முடைய சட்டங்கள் சரியாக இல்லையா, இல்லை நம்ம ஜுடிஷியரி கோர்ட் சிஸ்டம் இஸ் நாட் ஸ்ட்ராங், or our government machinery like election commission and anti-corruption wing, they are not empowered, they are not independent, they are unable to do what they want to do அப்படிங்கிறது ஒரு கேள்வி. பர்சனலாக எனக்கு என்னுடைய அனுபவத்தில் மக்களோட கருத்துக்களின் அடிப்படையில் என்ன அப்படின்னா, இதை வந்து மக்கள் விழிப்புணர்வு பெற்று அவங்க வந்து ஓட்டு போட்டு சரியானவங்களை தேர்ந்தெடுத்து அப்புறம் அவங்க வந்து நல்லது செய்கிறது அப்படிங்கிறது வந்து அது எட்டாக்கணி, இது நடக்கிற காரியமானு எனக்கு தெரியல. அது இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு கீப் ஆன் கோயிங். நம்பிக்கை தான் வாழ்க்கை, அதை நம்பி தான் ஆகணும். ஆனால் நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த 2-3 வருஷத்தில் இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே எத்தனை பேர் இந்த 10-5 ஆண்டு காலங்களில் தொடர்ந்து ரெய்டு பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்கு. ஒரு டெல்லியினுடைய முதல்வரே ஊழல் குற்றச்சாட்டுக்காலே உள்ளே போயிட்டு. தமிழ்நாட்டில் ஒரு செந்தில் பாலாஜி சிட்டிங் மினிஸ்டர் ஜெயிலில் இருக்கார். ஆந்திராவில் அதனுடைய முதலுடைய பொண்ணு ஜெயிலில் போய் வந்திருக்காங்க. பல பேர் ஏற்கனவே கனிமொழி, ஏற்கனவே ராஜா தண்டிக்கப்பட்டவங்க, தண்டிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். ஊழல் செய்தவர்கள் தப்பிப்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஜுடிஷியல் துறையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கின்ற சட்டத்திட்டங்கள் மூலம் தான் செய்கிறாங்க. அதில் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். அங்கேயும் ஊழல் இருக்குதுன்னு தான் பல பேர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. நான் நீதித்துறையை தவறாக சொல்லவே இல்லை. ஆனால் நீதித்துறையிலே பல மாற்றங்கள் செய்து அவங்களுக்கு இன்னும் நிறைய பவரை கொடுக்கணும். அங்கேயும் நியாயமானவர்கள் நியாயமானவர்கள் வந்து பெரிய இடங்களில் அமர்ந்து மக்களுக்கு நீதி கொடுக்க வேண்டும். காலம் தவறுந்த நீதி கொடுக்கக்கூடாது. ஆக அந்த துறையை வலிமைப்படுத்த வேண்டும் சொன்னால் நிறைய நீதிபதிகள் கொண்டு வரணும். அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெடிக்ட் கொடுக்கும்போது இவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலவரம் வரலாம் தான் டிலே இல்லாமல் நீதி வழங்கப்பட்டால் தான் மக்களுக்கு அது மேல் ஒரு நம்பிக்கை வரும். அதை வேகப்படுத்துவதற்கு இன்றைக்கி கொலிஜியத்தை கொண்டு வந்திருக்காங்க, பல ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் நீதித்துறையை குறை சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை. அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. அதே மாதிரி இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் அவங்க வேலையை பார்க்குறாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ண உடனே கத்தனா எதிர்கட்சிக்காரன் மோடியினுடைய பார்ட்னர்ஸ் இடி, சிபிஐ, ஐடின்னு போய் சொல்கிறாங்க. நீதியை எடுத்துக்கொண்டு நியாயத்தை செய்வதற்கு, ஊழலை தடுப்பதற்கு இந்த அதிகாரிகள் தானாக தான் பயன்படுறாங்க. மோடி ஒன்றும் போய் இவரை ரைட் பண்ணலாம் சொல்லலை. ஆனால் அவர்கள் பாதிக்கப்படுகின்ற போது மோடி மேலே குறை சொல்கிறாங்க. இல்லை, ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை எந்த கட்சி எடுத்தாலும் வரவேற்கத்தக்கது தான். ஊழல் செய்கிறவங்க எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்க வந்து கைது செய்யப்பட வேண்டும், அதுக்குடைய பலனை அவங்க அனுபவிக்க வேண்டும், சிறைக்கு போக வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அதுதான் பள்ளிக்கூடத்துக்கு நம்ம குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அப்படி தான் எல்லோரும் வளர்கிறாங்க. பட் வளர்ந்து இயல்பான நிலவரத்தை பார்க்குறப்போ அது படிக்கிறதுக்கும், புத்தகத்தில் சட்டக்கல்லூரியில் சட்டத்தில் இருக்கிறதுக்கும், கல்லூரியில் கேட்குறதுக்கும், அரசியல்வாதிகள் பேச்சு மக்கள் கேட்டு போகிறதுக்கும் நடைமுறைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இட் டேக்ஸ் சம் டைம். ரைட், இட் டேக்ஸ் டைம். என்னென்னா இன்றைக்கி இருக்கிற யங் ஜென்ரேஷன் உங்களை மாதிரி இருக்கவங்களாம் பாருங்கள், எவ்வளோ தெளிவாக இருக்கீங்க, எவ்வளோ தெளிவாக கேள்வி கேட்குறீங்க. மீடியா இஸ் டு ப்ளே மேஜர் ரோல். என்னை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன், இடி, ஐடி இதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. இந்திய ஜனநாயகத்தில் பேப்பர், பத்திரிகை துறை, மீடியா, பிரிண்ட் மீடியா, விஷுவல் மீடியா, இது ரெண்டுமே இதை தாண்டி இன்றைக்கி சோசியல் மீடியா வந்துடுச்சு. இன்றைக்கி டிஜிட்டல் பாலிட்டிக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். யூஎஸில், லண்டனில், எல்லா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் டிஜிட்டல் பாலிட்டிக்ஸ் தான் ஓடிட்டுருக்கு. இன் இண்டியா டுடே த டிஜிட்டல் பாலிட்டிக்ஸ், சோசியல் மீடியா ஆக்குபைட் 40% ஆஃப் த ஓட்டர்ஸ். அதன் மூலமாக தான் மக்கள் திருத்தப்படுகிறார்கள், மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, அதன் மூலமாக தான் பயணிக்கிறாங்க. அந்த டிஜிட்டைசேஷனோ அந்த டிஜிட்டல் முறையில் அரசியல் செய்வதையோ தெரியாத அரசியல்வாதிகள் வருங்காலத்தில் ஒதுக்கப்பட்டு விடுவார்கள். ஆக மக்களுக்கு எல்லார் கையிலையும் நிறைய பேர் செல்ஃபோன் போயிடுச்சு. இன்றைக்கி அவன் எல்லாத்தையும் செல்ஃபோனில் பார்க்குறான், தெரிஞ்சுக்கிறான். மேக்ஸிமம் எல்லார் கையிலையும் அதுக்கு உண்டான சோசியல் மீடியா இஸ் பிளேயிங் எ மேஜர் ரோல் இன் இந்தியா. யூடியூப் சேனல்ஸு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப், எல்லாமே இன்றைக்கி ட்விட்டரு, ஃபேஸ்புக் எல்லாமே வளர்ந்துருச்சு. மக்கள் மத்தியில் எல்லாம் போயிடுச்சு. அதனால தான் அந்த விழிப்புணர்வுலாம் வந்து மக்கள் திருந்த ஆரம்பித்து விட்டார்கள். திருடர்கள் அரசியல் வருவதை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. காலம் இதுக்கு பதில் சொல்லும். உடனே நடக்கணும்னா 60 ஆண்டுகள் நடந்த தவறை ஒரே நாளில் ஒரு 10 ஆண்டில் 5 ஆண்டில் நம்ம மாற்ற முடியாது.